Hi guys, இன்னைக்கு நான் LeetCode கொஸ்டின்னா Group Anagrams எப்படி ஜாவா சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, given an array of strings strன்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டாங்க. Group the anagrams together, you can return the answer in any order. ஓகே, ஃபஸ்ட்டு அனகிராம்னா என்னன்னு நமக்கு முதல்ல தெரியணும். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி வீடியோவில் அனகிராம்ஸ் பற்றி LeetCode சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அனகிராம் அப்படின்னா இப்போ ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்குன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கனோட கேரக்டர் ஃப்ரீக்வன்சி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா then it is to be anagram. ஓகே, இப்போ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் அரே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் அரேயில் ஈட்டுன்னு இருக்குது ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு டி, நெக்ஸ்ட்டு டேன், இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரிங்ஸும் இருக்குது. ஓகேவா, இதில் ஈட்டுன்னு இருக்கா, ஈட் மாதிரியே எனக்கு அதே கேரக்டர் ஃப்ரீக்வன்சியில் எனக்கு வேறு என்ன ஸ்ட்ரிங் இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ இங்கே ஈட்டுன்னா இங்கே ஏஇடின்னு இருக்குது, அதே கேரக்டர் தான் என்ன கொஞ்சம் ரீஅரேஞ்ச் இருக்குது, அதே ஃப்ரீக்வன்சி தான். அப்போ இது ரெண்டையும் நம்ம ஒரு லிஸ்ட்டாக குரூப் பண்ணணும். இங்கே குரூப் பண்ணிக்காங்க பாருங்கள், ஈட்டு டி, இது ஒரு லிஸ்ட்டாக குரூப் பண்ணிக்காங்க. இதே பாருங்கள் பேட்டுக்கு வந்துட்டு எந்த ஒரு அனகிராமுமே இல்லை, அதனால் பேட்டுங்கிறது ஒரு சிங்கிள் லிஸ்ட்டு. அதே பாருங்கள் நேட்டு டேனுமே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃப்ரீக்வன்சியாரே சேமாக இருக்கிறதுனால ஒரே லிஸ்ட்லேயே போட்டுக்கிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம இது எப்படி HashMapல சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா, HashMapல கீ வேல்யூ பேரில் தான் HashMapல எப்பவுமே ஸ்டோர் ஆகும். ஃபஸ்ட்டு இப்போ டி அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா ஈட்டுங்கிறது ஒரு வேல்யூவா, இன்னும் வேறு என்ன வேல்யூஸ் ஆட் பண்ணலாம். கீங்கிறது ஒரு கீ தான் இருக்கும் எப்பயுமே நமக்கு, ஆனால் அதோட வேல்யூஸ் வந்து n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா, HashMapல இப்போ அது மாதிரி தான் நம்ம வந்து இப்போ குரூப் அனகிராம் வந்து நம்ம இப்போ குரூப் பண்ண போகிறோம். HashMap எப்படி யூஸ் பண்ணி குரூப் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கீ வேல்யூ பேர்ஸ் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கிட்டேன். இங்கே ஐட்ரேட் பண்ணுறோம். இப்போ பேட்டுன்னு இருக்குன்னா பேட்டை வந்து நான் கீழே வச்சுக்கிறேன், கீழே ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ எனக்கு பேட் மாதிரியே வேறு ஏதாச்சும் வேர்ட்ஸ் வந்து அதே கேரக்டர் ஃப்ரீக்வன்சியில் இருந்துச்சுன்னா அதை நான் வேல்யூவில் ஆட் பண்ணிக்குவேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு ஈட்டுங்கிறது கீழே இருக்கா, இல்லை, அப்போ ஈட்டுங்கிறத நீங்கள் கீழே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டீங்கிறது என்ன, இஏடியும் டியும் ஒரே ஃப்ரீக்வன்சி தான், கேரக்டர் ஃப்ரீக்வன்சி. அதை செக் பண்ணிவிட்டு அதை நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூவில் ஆட் பண்ணிக்கிறோம். எது, டீயை வேல்யூவில் ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டேனுங்கிறது இப்போ தான் நமக்கு புதுசாக வருது. இங்கே பேட் முடிச்சாச்சு, ஈட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டீங்கிறது ஆல்ரெடி ஒரு வேல்யூவாக இருக்குது, அதை நம்ம ஆல்ரெடி கீ போட்டோம், அதனால் அது வராது. நெக்ஸ்ட்டு டேனுங்கிறது இது வரைக்கும் நம்ம கீயே போடல, அதனால் நம்ம டேனை டிக்ளேர் பண்ணிக்கலாம் ஒரு கீயாக. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஏட்டுங்கிறது என்ன, ஏடிஇ ஆல்ரெடி நமக்கு இருக்குது ஏட்டுங்கிறது, அதோட கேரக்டர் ஃப்ரீக்வன்சியும் நம்ம கீழே இருக்கிறதோட ஒரே மாதிரி தான் இருக்குது, அதனால் அதை இங்கே நம்ம ஏட்டுன்னு போட்டுக்கலாம், ஏடிஇ. ஓகே, அதே மாதிரி நேட்டு இதில் வரும், டேனில் வரும், ஏன்னா அதோட கேரக்டர் ஃப்ரீக்வன்சி டேனோடதும் ஒன்று. ஓகேவா, இப்படி தான் நம்ம வந்து HashMapல சால்வ் பண்ண போகிறோம். இதை நம்ம எப்படி வந்து கோடிங்கில் ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த லாஜிக் புரிஞ்சில் எப்படி குரூப் ஒரு அனகிராமாக ஒரு HashMap யூஸ் பண்ணி கீ வேல்யூ பேரை செப்பரேட் பண்ணி குரூப் பண்ணுறதுன்னு. ஓகே, இப்போ நம்ம கோடிங்கில் என்ன பண்ணலாம், எப்படி வந்து HashMap யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுன்னா கீ எல்லாமே நான் ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். மேப்பு ஸ்ட்ரிங்கு அதே வேல்யூஸ் எல்லாம் நான் எதில் ஸ்டோர் பண்ணுறோம்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு லிஸ்ட்டு. ஓகேவா, வேல்யூஸ் எல்லாமே ஒரு லிஸ்ட்டில் தான் ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறப்போ மேப் டாட் வேல்யூஸ்னு போட்டாவே எல்லாமே லிஸ்ட், அது ஒரு லிஸ்ட்டாகவே நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதனால தான் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் நான் இங்கே ரிட்டர்ன் பண்ணுறேன், லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகே, மேப் இஸ் ஈக்குவல் டு நியூ HashMap. ஓகே, இப்போ நம்ம HashMap டிக்ளேர் பண்ணியாச்சு, ஸ்ட்ரிங் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்காக நம்ம ட்ராவல்ஸ் பண்ணணும். ஓகேவா, STRS அதாவது ஸ்ட்ரிங்கு, அந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு ஸ்ட்ரிங்கை இப்போ நான் ட்ராவல்ஸ் பண்ணணும். i<strs.length. இது லென்த்துங்கிறதுனா இது அரேங்கிறதுனால நம்ம வந்து லென்த்துக்கு ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை வந்து வாங்கணும். ஓகேவா, அந்த ஸ்ட்ரிங் எப்படி வாங்குறேன்னா ஒரு கேரக்டர் அரேவாக மாற்ற போகிறேன். இப்போ எனக்கு இண்டெக்ஸ் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, நமக்கு ஈட்டுன்னு இருக்கா. இப்போ இந்த ஈட்டுங்கிற எந்த இண்டெக்ஸை நான் ஆக்சஸ் பண்ணால் STRS ஆஃப் I அப்படின்னு மென்ஷன் பண்ணால் தான் அதை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். STRS ஆஃப் I டாட்டு டு கேர் அரே. இந்த ஈட்டுங்கிற அந்த ஸ்ட்ரிங்கை கேரக்டர் அரேவாக மாற்றுறேன். ஓகேவா, நான் ஏன் கேரக்டர் அரேவாக மாற்றுறேன் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் நம்ம கீயை கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட் நம்ம கீ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேல்யூ. இப்போ கேரக்டராகவே மாற்றிட்டேன், கேரக்டராகவே மாற்றி சியில் ஸ்டோர் பண்ணுறேன். சியில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம்
அரேஸ் டாட் சார்ட் பண்ணுறேன். அந்த கேரக்டர் எல்லாமே நான் சார்ட் பண்ணுறேன். அப்போ தான் வந்துட்டு இப்போ ஈட்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா அது நமக்கு எப்படி சார்ட் ஆகி இருக்குன்னா ஈட்டுன்னு இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஈட்டுன்னு இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை நான் வந்து கேரக்டர் அரேயில் சார்ட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து AET இந்த மாதிரி எனக்கு ஸ்டோர் ஆகும் கேரக்டர் அரே. ஓகேவா? இது மாதிரி ஒரு கேரக்டராக AET அப்படின்னா அரேஸ் டாட் சார்ட் பண்ணிட்டேன். அதனால் ஏ ஃபஸ்ட் வரும், அதுக்கப்புறம் டி. ஓகேவா? எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் இது ஒரு அரே. ஓகேவா? இந்த மாதிரி கேரக்டர் அரேல எனக்கு ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த கேரக்டர் அரேல சார்ட் பண்ணிட்டேன். சார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இது மறுபடியும் ஒரு ஸ்ட்ரிங்காகவே நான் மாற்றுறேன். ஏன் அப்புறம் கேரக்டர் அரே மாற்றிட்டு மறுபடியும் ஸ்ட்ரிங்காக மாற்றுறீங்க அப்படின்னா அப்போ தான் என்னால் அதை சார்ட் பண்ண முடியும். ஸ்ட்ரிங்கிறது இம்யூட்டபிள். அதனால் இம்யூட்டபிள்னால் அதை சார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக தான் கேரக்டர் அரேவாக மாற்றி அதை சார்ட் பண்ணி மறுபடியும் அது ஸ்ட்ரிங்காகவே நான் ஷூட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா கீயை வந்து ஆட் பண்ணேன். கண்டிப்பாக இனிஷியலாக HashMap எம்டியாக தான் இருக்கும். ஓகேவா? எம்டியாக இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணலாம், கண்டைன்ஸ் உள்ளே வந்து நம்ம வந்து HashMap டாட் புட்னு போட்டுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வெளியே செக் பண்ணணும் இல்லையா, இந்த கீ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். HashMap டாட் கண்டைன்ஸ் கீ, எந்த கீ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். எஸ்ங்கிறது என்னென்னா இப்போ நம்ம AET போட்டோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரிங் வந்து HashMapல இருக்கா, அந்த கீ வந்து இருக்கா அதை செக் பண்ணணும். ஓகே, கண்டிப்பாக இனிஷியலாக எம்டியாக தான் இருக்கும். அதனால் நெகேஷன் போட்டிங்க, எக்ஸமேஷன் போட்டிங்கன்னா கண்டிஷன் ட்ரூ ஆகி நமக்கு உள்ளே வந்து HashMap டாட் புட்டுன்னு அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எஸ் கமா எஸ்ங்கிறது தான் அந்த கீ. ஓகேவா? இப்போ நான் வேல்யூஸ் அந்த கீக்கு ஏற்ற வேல்யூஸை நான் ஸ்டோர் பண்ணிக்கணும். இப்போ கீ எஸ்ன்னு ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்போ வேல்யூஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்னா நியூ அரே லிஸ்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நம்ம அரே லிஸ்ட்டாக தான் நம்ம அதை ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? அதுவும் ஸ்ட்ரிங்கில் ஒரு லிஸ்ட்டு, அதுக்காக அரே லிஸ்ட்டுங்கிற கீவேர்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்ன டேட்டா டைப்னா ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இது லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே எனக்கு நேட் டேன் அந்த மாதிரி ஸ்ட்ரிங்காக வந்து ஸ்டோர் ஆகும். அதுக்காக தான் நான் இங்கே உள்ள ஸ்ட்ரிங் அப்படிங்கிற அந்த வேப்டர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இனிஷியலாக HashMap எம்டியாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்தோம் அந்த எலமெண்ட் இல்லை, HashMap டாட் புட். இப்போ எப்படி வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா அதே மாதிரி இப்போ கீ நம்ம ஆட் பண்ணிட்டோம். எனக்கு கீ ஆட் பண்ணால் தான் நம்மளால் வேல்யூவே ஆட் பண்ண முடியும். ஓகேவா? ஃபஸ்ட் நான் கீ ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் HashMap டாட் கெட் அந்த வேல்யூ வாங்க. எஸ்ங்கிறது என்ன, அந்த ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் பண்ணுது, அந்த கீயை வாங்கி அதுக்கப்புறமா அந்த கீயில் என்ன போடுறோன்னா இப்போ கீ வாங்கிட்டேன். HashMap டாட் கெட்டுங்கிறப்ப எனக்கு கீ கிடைச்ச கீழே என்ன வேல்யூ எடுத்து போடுறேன். நமக்கு என்ன கிடைச்சது, STRS ஆஃப் 5. ஸ்ட்ரிங் ஆஃப் 5ங்கிறது ஃபஸ்ட்டு ஈட்டை வந்து நான் ஆட் பண்ணிடுவேன். STRS ஆஃப் 5 இருக்கும். அந்த இண்டெக்ஸ் இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து இங்கே ஆட் ஆகிடும். எப்படின்னா இப்போ AETன்னு வந்துருச்சா, இதை மறுபடியும் நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்ட்ரிங்லேயே ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இது ஒரு கீ நமக்கு, இப்போ இது ஒரு கீயாக நமக்கு AETங்கிறது கீ. இப்போ இந்த கீயில் நான் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நான் HashMapல இதை நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? AETங்கிறத ஆட் பண்ணிட்டேன். இப்போ HashMap டாட் கெட்டில் என்ன பண்ணுறேன், அடுத்த வேல்யூ பார்க்கும் TEA. இதுங்க ஈட் போட்டாச்சா, நம்ம உள்ள ஈட்டுங்கிறது என்ன இருக்கும், AETன்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ HashMap டாட் புட்டில் என்ன பண்ணுவோம்னா இது எதனா நம்ம இனிஷியலாக வச்சுருப்போம்னா STRS ஆஃப் ஐன்னு இருக்கும். ஓகேவா? இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூவில் ஸ்டோர் பண்ணுவோம். அதனால தான் இங்கே வந்து HashMap டாட் கெட் டாட் புட் ஆஃப் ஸ்ட்ரிங்னு போட்டிருக்கேன். இங்கே என்ன ஸ்டோர் ஆகும்னா ஈட்டுங்கிற ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? இங்கே ஈட்டுங்கிற ஸ்ட்ரிங்கை நான் ஸ்டோர் பண்ணிட்டேன், அதாவது அந்த வேல்யூ. இப்போ கீக்கு ஏற்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் வரும், நெக்ஸ்ட் ஐட்ரேட் ஆகும். அடுத்து என்ன இருக்குது, டீன்னு இருக்குது. இப்போ டீங்கிறது என்ன ஆகும், டீங்கிறது மறுபடியும் ஃபார் லூப்பில் வரும். நம்ம ஃபார் லூப்பில் மறுபடியும் கேரக்டர் அரேவாக மாற்றுவோம். இப்போ டீங்கிறது கேரக்டர் அரேவாக மாற்றி சார்ட் பண்ணால் நமக்கு வரும். அதே AET, டீங்கிறது AET அப்படின்னு வரும். AETனா என்ன, அதே தான் கீ வந்து நமக்கு ஆல்ரெடி இருக்குது. அப்போ இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகாது. அடுத்து கீழே இருக்க HashMap டாட் அந்த கெட்டு அந்த கீயை வாங்கி மேப் டாட் புட் இதில் நம்ம போட்டுருவோம். மேப் டாட் கெட் புட்டில் ஸ்ட்ரிங் ப்ளஸ் அதாவது டீயை இங்கே ஆட் பண்ணிடுவோம். அப்போ இங்கே என்ன வரும்னா டீயை ஆட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் அனகிராம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டேனுங்கிற கீ கிடையாதுன்னா இஃப் கண்டிஷன் உள்ளே போயிட்டு மறுபடியும் அந்த கீ ஆட் பண்ணிக்கும். ப்ளஸ் டேன் இருக்கும் ஏஎன்டின்னு நினைக்கிறேன். ஏஎன்டிங்கிற கீ ஸ்டோர் ஆகும் ஸ்டார்ட் ஆகி கீழே. டேனுங்கிறது வேல்யூவில் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, இதே மாதிரி எல்லா ஸ்ட்ரிங்குமே நமக்கு வந்து HashMapல ஸ்டோர் ஆகிடும். ரிட்டர்ன் பண்ணுறப்போ நம்ம எதில் ரிட்டர்ன் பண்ணலாம்னா
நெஸ்டட் இங்கே ரிட்டன் டைப் வந்து என்னென்னா லிஸ்ட் ஸ்ட்ரிங். ஓகேவா, அப்போ தான் ரிட்டன் பண்ணியிருக்காங்க. ரிட்டன் பண்ணணும், லிஸ்ட்டில் தான் ரிட்டன் பண்ணணும். அப்போது நியூன்னு ஒரு கீவேர்ட் ரிட்டர்ன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு அரே லிஸ்ட்டில் தான் நம்ம வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஏன்னா லிஸ்ட்டில் தான் நான் வந்து ரிட்டன் டைப் இருக்குது. ஓகேவா, நியூ அரே லிஸ்ட்டு. எதை ரிட்டர்ன் பண்ணுறோன்னா, இப்போ நமக்கு இங்கே எல்லாமே வேல்யூஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும் ஹேஷ்மேப்பில். எனக்கு இந்த வேல்யூஸோட லிஸ்ட்டை மட்டும் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணவே போகும். ஏன்னா அவங்க வந்துட்டு அவுட்புட்டில் பாருங்களேன், பேட்டு நேட்டு டேன் இதெல்லாமே இங்கே எங்கேயுமே உங்களுக்கு கீ கிடையாது. ஆனால் அந்த கீக்கு ஏற்ற கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எல்லாமே இருக்குது. அதாவது அந்த குரூப் அனகிராம் வேல்யூஸ் எல்லாமே இருக்குது. அதனால் நான் ஜஸ்ட்டு இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் மட்டும் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணவே போகும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவான்னா, வேல்யூஸ்ன்னு போட்டாலே ஹேஷ்மேப் இருக்கிற வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். நமக்கு என்ன HashMap .get is லிஸ்ட்டு ஸ்ட்ரிங் அரே லிஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் இருக்குது. cannot find the symbol வந்து புட். இங்கே வந்து புட்டு வராது. ஏன்னா நம்ம வந்து கீழே போடுறது தான் HashMap .put போடுவோம். இங்கே நம்ம வேல்யூஸில் தான் ஆட் பண்ணுறோம். அதனால் இந்த இடத்துல HashMap அந்த கீயை வாங்கி வேல்யூஸில் ஆட் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் STR அப்படிங்கிறது. ஓகே, கரெக்டாக இருக்குது. ரன் பண்ணுவோம். இங்கே நமக்கு என்ன ஸ்ட்ரிங் ஆஃப் எஸ் கிடையாது, நம்ம வந்து சி அந்த கேரக்டரையோ தான் ஸ்ட்ரிங்கை சூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நமக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, ப்ரைவேட் டெஸ்ட் கேஸும் செக் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ப்ரைவேட் டெஸ்ட் கேஸ் எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா 128 டெஸ்ட் கேஸஸ் எல்லாமே பாஸ் பண்ணிட்டோம். ஓகே, இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.